ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபஹம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளை பருகுகின்ற வண்டுகள் நீங்கள் எல்லாரும் இந்த தேனை குடித்தா என்ன கிடைக்கும்? பிறவாநிலை கிடைக்கும். பிறவாநிலை கிடைக்கும். அஃப்கோர்ஸ் யார் யாருக்கு மறுபடி பிறக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க வேண்டிக்கிட்டு அவங்க பிறப்பாங்க. அடுத்த ஜென்மாவில் வந்து மறுபடியும் கேட்கணும். ஸோ தூய ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய மொழிகள் அமிர்த மொழிகள். அமிர்தம் அப்படின்னாலே மரணம் இல்லா அப்படின்னு அர்த்தம். மிருதம் டு டை, அமிர்தம் நாட் டு டை. அந்த ஸ்டேட்டஸுக்கு போகக்கூடிய வார்த்தைகளை ராமகிருஷ்ணர் சொல்லிகிட்ருக்கிறார். மிக அற்புதமான வார்த்தைகள். அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். போன வகுப்பில் ஒரு கதை சொன்னார். எல்லாருமே நாராயணன் அப்படிங்கிற கதை, அதை பார்த்தோம். அது சொல்லி முடித்த உடனே ஒரு பக்தர் கேட்டார், இந்த சொசைட்டியில் இருக்கிறப்போ கெட்டவங்க சில சமயம் நமக்கு கெடுதல் செய்ய வந்தால், தொந்தரவு கொடுத்தா எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது? ஏன்னா சொசைட்டியில் இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். போட்டி பொறாமையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஹவு டு டேக்கிள் தெம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டார். அப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், உலகில் வாழ நேரும் போது தீயவர்களிடமிருந்து, தீயவர்கள்னாக்க நமக்கு வேண்டாதவர்களிடமிருந்து, அவங்க சில சமயம் நமக்கு தீயவர்களாக இருப்பாங்க, மற்றவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், திருடன் வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் திருடன், அவனுடைய பையன் வியூவிலேருந்து அவன் ஒரு நல்ல அப்பா, பையனுக்காக தான் திருடுறான். அவர் சம்பாதிக்க தெரியல, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, உங்கள்கிட்டருந்து எடுத்துகிட்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுக்குறான். ஸோ பையன் என்ன சொல்லுவான், எங்கள் அப்பா நல்ல அப்பா அப்படி சொல்லுவான். திருடன் தெரியாத வரைக்கும். தெரிஞ்ச அப்புறம் எப்படி மாறுவான்னு தெரியாது. அந்த பாதையிலேருந்து விலகி போவானா இல்லை அப்பாவை ஃபாலோ பண்ணுவானா, அது அப்புறம் தான் தெரியும். என்னமோ ஒரு கதை சொல்லுவாங்க, இந்த என்ன மரியாதை ராமன், மரியாதை ராமன் இல்லை, இந்த பீர்பால் கதைன்னு நினைக்கிறேன். ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் சண்டை. கல்யாணமாகி குழந்தை பிறந்திருக்கு. 2 பேருக்கும் சண்டை. என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு ஒரு சண்டை. உடனே இவர்கிட்ட வந்தது கேஸ். இவர் கேட்டார், நீ என்ன சொல்கிற? எங்கள் அப்பாவோட பேரை வைக்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்கிறான். நீ என்னமோ சொல்கிற? எங்கள் அப்பாவோட பேரை வைக்கணும். சரி, உங்கள் அப்பா பேர் என்ன? ஒரு பேச்சு, ஒரு ராமசாமின்னு வச்சுப்போம். ராமசாமி. சரி, உங்கள் அப்பா பேர் என்ன? ராமசாமி. இதில் என்ன இருக்குது? 2 பேரும் ஒன்று தான். உங்கள் அப்பா பேரும் ராமசாமி, அவங்க அப்பா பேரும் ராமசாமி, ராமசாமி வைக்க வேண்டியது தானே. அப்போ அந்த பொண்ணு சொன்னாலாம், அப்படி இல்லை, எங்கள் அப்பா உழைச்சி முன்னுக்கு வந்தவர், அவங்க அப்பா வந்து திருட்டுத்தனம் பண்ணி மேலே வந்தவர், ஸோ அதனால் எங்கள் அப்பா பேரை வைக்கணும். உடனே பீர்பாலோ யாரோ ஒரு ஞானி, ஒரு புத்திசாலி, அவர் சொன்னாராம், சரி இப்போதைக்கு ராமசாமின்னு பேர் வைங்க. 2 பேருடைய பேரும் வருது. அவன் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த தாத்தாவை ஃபாலோ பண்ணுறானா இல்லை அந்த தாத்தாவை ஃபாலோ பண்ணானா அது அவன் டிசைட் பண்ணிக்கட்டும் அப்படி சொன்னான். வி கேனாட் சே நோ. இல்லை, ப்ரிடிக்ஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ், ப்ரிடிக்ஷன் இஸ் இம்ப்ரிடிக்டபிள் அப்படிப்பார் ஒரு பெரியவர். நம்ம நினச்ச மாதிரியெல்லாம் நடக்கிறதே கிடையாது. எனிவே, ஸோ உலகில் வாழ நேரும் போது தீயவர்கள், இந்த தீயவர்கள் வந்து நமக்கு தீயவர்களாக இருப்பாங்க, மற்றவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க.
ஸோ நம்ம பார்வையிலேருந்து கெட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்மை காத்துக்கொள்ள சிறிது தமோ குணத்தை காட்டுவது அவசியம். கொஞ்சம் கோவப்படவும் கற்றுக்கணும். பாரதியார் பாடுவார், ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்லுவார். எப்போ சொன்னார்னாக்கா, இங்கிலீஷ்காரங்க வந்து நம்ம ஜனங்க மேலே அட்டூழியம் பண்ணப்போ நம்ம ஜனங்க பேசாமல் இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவர் கொதிச்சு பாடுறார், ரௌத்ரம் பழகு அப்படின்னு. இது சொல்கிறப்போ காந்திஜி இருந்தப்போ ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ப்ராபப்ளி 1930s. நார்த் இந்தியாவில் ஹரியானாவோ இல்லை பஞ்சாபோ, அங்கே பஞ்ச்மஹால் அப்படின்னு ஒரு ஊர். அப்போ இந்த ஹிந்து முஸ்லீம் ரயட்ஸ் அடிக்கடி நடக்கும். ஏன்னா அந்த சைடு முஸ்லீம்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஒரு சமயம் முஸ்லீம்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு 20-25 பேர் வந்து இந்த ஹிந்துக்களுடைய குடும்பத்தை வீட்டெல்லாம் இடித்து பொண்ணுங்களெல்லாம் இழுத்துட்டு போய் மானபங்கப்படுத்தி இவங்களையும் அடித்து நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. நிறைய பேர் வீடு போயிடுச்சு, பொண்ணுங்களை காணும். காந்திஜிக்கு நியூஸ் தெரிஞ்ச உடனே அவர் குஜராத்லேயோ டெல்லியில் இருந்தவர் அங்கே போயிருக்கிறார். அங்கே போய் பார்த்தா அவங்கெல்லாம் தெருவில் உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் சொன்னாராம், இவர் போய் எல்லார்கிட்டையும், இவர் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அதில் ஒருத்தர் சொன்னாராம், அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணப்போ நாங்களும் திருப்பி அடிச்சிருப்போம், ஆனால் பாபுஜி நீங்கள் அஹிம்சான்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் நாங்கள் பேசாமல் இருந்தோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதை கேட்டுட்டு காந்திக்கு கோபம் வந்துதான். இது என்ன முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட்டு? எப்போ ஒருத்தர் ஒன்று அடிக்க வர்றானோ அப்போ அஹிம்சா ஃபாலோ பண்ணு அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் அடிக்கவும் கற்றுக்கணும் அப்படின்னு காந்தி சொன்னது ஒரு நிகழ்ச்சி. பெண்கள் அப்போ தான் அதை சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் என்னமோ பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறப்போ, உங்களை காப்பாற்றிக்க நீங்கள் தயாராக இருங்கோ. கையில், இடது கையில் வந்து நகத்தை கொஞ்சம் வளர்த்து வச்சிங்க. அதனால தான் அது நகம் வளர்க்குறது. இப்போ வந்து இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. நகம் வளர்த்துக்கிட்டு அதில் பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம். பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இல்லை, நகத்தை வளர்த்து வச்சிங்க. அட்லீஸ்ட் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒன் டூல் வில் பி தேர். எவனோ ஒருத்தன் வரானாக்கா டக்குன்னு கண்ணிலையாவது குத்தலாம். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஏதோ காந்தி சொன்னதாக ஒரு நிகழ்ச்சி நான் படிச்சிருக்கேன். தன்னை காப்பாற்றிக்க தெரிஞ்சுக்கணும். அது காப்பாற்றிக்கலனாக்கா அது அஹிம்சை கிடையாது. சாமிஜி கூட ஒரு லெக்சரில் சொல்லுவார், ரெசிஸ்ட் நாட் ஈவில் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை. சாதாரண மக்களுக்கு அது பொருந்தாது. மனசில் எப்போ எந்த விதமான ஒரு தாக்கமும் இல்லையோ, ஒரு பாதிப்பும் இல்லையோ, யாரோ ஒருத்தர் என்னை வந்து அவமானப்படுத்துகிறார், எனக்கு மனசில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை, நான் பாட்டு குயட்டாக இருக்கேன் அப்படின்னாக்கா அப்போ ரெசிஸ்ட் நாட் ஈவில், கெட்டதை எதிர்க்காத அந்த நிலைக்கு நான் போயிட்டேன். கிருஷ்ணரை பார்த்து சிசுபாலன் திட்டுறான். அதை பார்த்துட்டு சாத்திகி கோபம் வந்தது. வெட்டுறதுக்காக வாழை எடுத்தப்போ, நீ பொறுமையாயிரு. என்ன கிருஷ்ணா, அவன் உன்னை இடையன் சொல்கிறான். நான் இடையன் தானே. எப்படி நீ இடையன்? மகேஸ்வரன் பிரம்மா 2 பேருக்கும் நடுவில் இருக்கேன், இடையன் தானே அப்படி சொன்னார். நீ மாடு மேய்க்கிறவன், மாடு மேய்ச்சிட்டு தானே இருக்கேன், அதை யாரும் மறுக்கவே முடியாது. பிருந்தாவனத்து லீலைகளை மறக்க முடியுமா? அவன் சொல்லுறது உண்மை தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு எடுத்துக்கிட்டார். இப்போ கிருஷ்ணர் எதிர்க்காமல் இருந்தானாக்கா ஹி அட்டைன் தட் ஸ்டேட். நமக்கு உள்ள பயங்கரமாக கோபம் வருது, இவனை என்ன பண்ணலாம், பட் இருந்தாலும் ஐ அக்செப்ட் அப்படின்னு சொன்னாக்கா அது முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம். இது சாமிஜி சொல்வார். அந்த கருத்தை பேஸ் பண்ணி ராமகிருஷ்ணன், அந்த கருத்து ராமகிருஷ்ணன் அந்த கருத்து அதை தான் இங்கே சொல்கிறார். கொஞ்சம் தமோகுணத்தை காட்டுவது அவசியம்தான். அட்லீஸ்ட் கொஞ்சம் மிரட்டணும், டேய் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு ஏதாவது சொல்லணும். ஆனால் அவங்க லெவலுக்கு இறங்கி போக வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு கதை சொல்கிறார். இப்போ போன வகுப்பில் ஒரு கதையை பார்த்தோம், கடவுள் எல்லாரிலும் இருக்கிறார் அப்படின்னு. அதுவும் மகேந்திரநாத் வந்து முழுக்க எழுதியிருக்கிறார், நரேட் பண்ணியிருக்கிறார். இந்த கதை கூட ஃபஸ்ட் டைம் சொல்கிறதுனால முழுக்க சொல்லியிருக்கிறார். அதை அப்படியே படிச்சுட்டே வரேன். சிம்பிள் கதை தான், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த கதை. ராமகிருஷ்ணர் சொல்கிறார், சில சிறுவர்கள்
புல்வெளியில் மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே கொடிய விஷப்பாம்பு ஒன்று வசித்து வந்தது. பாம்பிடம் உள்ள பயத்தால் எல்லோரும் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார்கள். பாம்பு பார்த்தா படையும் நடங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ திடீர்னு இங்கே ஒரு பாம்பே வந்துருச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? அடுத்த வாரம் வரையும் சாமின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. எனக்கு பாம்புக்கிட்ட சொல்லுவீங்க, சாமிஜிக்கிட்டப்போ அவர் தான் யாரும் கிடையாது, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, அன்பு ஆசீர்வாதம் கொடுப்பார் சொல்லிட்டு. ஸோ பாம்பை கண்டால் எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ எச்சரிக்கையாக இருந்தார்கள் அந்த சிறுவர்கள். ஒரு நாள் பிரம்மச்சாரி ஒருவர் அந்த புல்வெளி வழியாக சென்றார். அவர் அப்படியே நடந்து போகிறது ஒரு சாது. மாடு மேய்க்கும் பிள்ளைகள் அவரிடம் ஓடி சென்று, சுவாமி அந்த வழியாக போகாதீர்கள், அந்த பக்கம் ஒரு கொடிய விஷப்பாம்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த குழந்தைங்க எப்போவுமே ரொம்ப கைட்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஃப்ராங்காக இருப்பாங்க. அன்றைக்கி கூட இந்த பக்கம் நான் நம்முடைய ஆஃபீஸ்லேருந்து அப்படி திரும்பி போகிறப்போ ஒரு 6th படிக்கிற பையனோ என்னமோ இங்கே நின்று தண்ணி குடிக்கிறான். இப்போ பெரியவங்ககிட்ட நான் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டாக்கா உடனே ரொம்ப பவ்யமாக பதில் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பையன்கிட்ட எந்த ஸ்கூல்ற அப்படிங்கிற, அதாவது பெரியவங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் தெரியாது. அப்படின்னு எந்த ஸ்கூல்? பிஎஸ் ஸ்கூல் இங்கே இருக்கேன் தெரியாதா அப்படின்னா. தட் மீன்ஸ் ஸோ ஃப்ராங்க் தயார். எந்த இடத்துல பவ்யமாக பேசணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அதான் இங்கே சாமி அங்கே பக்கம் போகாதீங்க, பாம்பு இருக்குது அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க அவங்க. அதற்கு அந்த பிரம்மச்சாரி, பிள்ளைகளே அது இருந்து விட்டு போகட்டும், அதனிடம் எனக்கு பயமில்லை, எனக்கு மந்திரம் தெரியும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நடக்கலானார். இந்த மந்திரம் அப்படின்னாக்க பழைய காலத்தில், இப்போ இதெல்லாம் இந்த டெக்னிக்கெல்லாம் போயிடுச்சு. ஈவன் சாரதா தேவிக்கு சில மந்திரங்கள் தெரியும், அந்த அம்மாவுடைய லைஃப்பில் வருது அந்த மந்திரம். அங்கே ஏன்னா கிராமத்தில் நைட்டு இந்த தேள் கொட்டிடும், பாம்பு சில சமயம் கடிச்சிடும். அப்புறம் அந்த இன்னொரு தேள் மாதிரியே பெருசாக ஒன்று இருக்குமே, நெட்டுவாக்காளின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணாக்க விரலையே வெட்டிடும் அப்படி சொல்லுவாங்க. கிராமத்தில் இதெல்லாம் ஃபீல்டு தானே, நிறைய இதெல்லாம் இருக்கும். ஸோ அது எப்போ வேணால் கடிக்கலாம். அதுக்காக கிராமத்து ஜனங்கள் இந்த மந்திரம்லாம் கற்று வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். சாரதா தேவிக்கு சில மந்திரங்கள் தெரியும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த அம்மா பெரியவா ஆனதுக்கப்புறம் ராமகிருஷ்ணர்கிட்ட வாழ வந்தப்போ ராமகிருஷ்ணன் ஒரு நாள் கேட்குறாரு, உனக்கு அந்த மந்திரம்லாம் தெரியுமில்ல அப்படின்னு. உடனே சாரதாம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, அம்மாவோ பாட்டியோ. அப்படிங்கிறப்போ ராமகிருஷ்ணன் சொல்கிறார், இனிமேல் அதெல்லாம் யூஸ் பண்ணாத அப்படி சொன்னாராம். ஏன்? நிறைய கூட்டம் சேர்ந்துடும் இதுக்காகவே. ரமண மகர்ஷிட்ட போய் ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய 8 வயசு பையன் செத்து போயிட்டான். உடனே தூக்கிட்டு அந்த உடம்பை தூக்கிட்டு ரமண பகவான் முன்னாடி, ரெகுலர் டிவோட்டி, ரமணுக்கு நல்லா தெரியும், முன்னாடி போட்டுட்டு, பகவானே எனக்கு ஹஸ்பண்டு கிடையாது, இந்த பையன்தான் எனக்கு எதிர்கால ஹோப்பே, இவனும் செத்து போயிட்டான், ஏதோ கடிச்சா இல்லை வியாதி வந்தால் ஏதோ செத்து போயிட்டான், இவனு இல்லைன்னா நான் யாரை வச்சுட்டு வாழ்வேன், நீங்கள் தான் உயிர் கொடுக்கணும் அப்படின்னப்போ ரமணர் பேசாமல் உட்காந்துருந்தார். கொஞ்சம் நேரம் கழித்து ரமணர் சொன்னாராம், அந்த அம்மா பேர் என்னமோ பார்வதியோ லக்ஷ்மியோ ஏதோ சொல்லிவிட்டு, இந்த ஒரு பையனை காப்பாற்றுறது பெரிய வேலை இல்லை, பை சான்ஸ் காப்பாற்றிட்டா நாளைக்கு ரமணாசிரமம் முழுக்க பணமாக கிடக்கும் பாருங்க. அது தேவையா? அவன் வந்தான், கர்மா முடிஞ்சு போச்சு, போயிட்டான், உன்னுடைய கர்மாவை நீ நடத்திக்கிட்டு போ. இதுதான் உண்மையான ஞானிகள் எதை சொல்லுவாங்க. பேரு புகழ் ஆசைப்படுறவங்க தான் ஜிக்ஜாக்லாம் பண்ணுவாங்க. சாரதா தேவிக்கு இந்த பவர் இருக்குன்னு தெரிஞ்சாக்கா அதுக்கு ஒரு தனி கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். அந்த சாமிகிட்ட போய் விபூதி வாங்கினாக்கா உடனே குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா க்யூ வந்துடும். இங்கே போலீஸ் எல்லாம் கூப்பிடணும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னாக்கா, ராமகிருஷ்ணன் ஏன் அந்த மந்திரத்தை திருப்பி கொடுக்க சொன்னார் அப்படின்னாக்கா, எது எது நம்ம கர்ம அனுசாரத்தின்படி நமக்கு வரணுமோ அது சேரும். ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஏர்போர்ட் பக்கத்தில் யாரோ ஏதோ ஒரு கட்சிக்காரங்க ஒரு பெருசாக ஒரு பேனர் கட்டியிருந்தாங்க, 15 அடி பேனர். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. சுபஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பொண்ணு, பேர் தான் சுபஸ்ரீ. அவள் 2 வீலரில் போய் அங்கே போய் நிற்கிறப்ப காற்றடிச்சு அந்த பேனர் விழுந்து ஸ்பாட்லேயே செத்து போனான். 20 வயசு 21 வயசு. என்ன பண்ண முடியும்? அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண முடியுமா? இல்லை கட்சியில் இருக்கிறவங்கள தான் தொட முடியுமா?
பட் ஹவு திஸ் டெத் ஹேப்பன் வரணும்னு இருக்குது. அதை விட வேடிக்கை, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி நான் படித்தது, சங்கீதான்னு ஒரு பொண்ணு, நான் 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன். 22 வயசு பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, ஒரே பொண்ணு. ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு, வசதியான குடும்பம் தான். அப்பா கிட்ட வந்து சொல்கிறா, அப்பா எனக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு, நான் நாளை ஒரு 2-3 நாளில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பா சொன்னார், நான் உன்னை வசதியாக வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் நீ வேலை செய்யணும்னு ஆசைப்பட்ட, ஐ வில் நாட் கம் இன் பிட்வீன், வெல்கம், போயிட்டு வா அப்படி சொல்லிவிட்டு ஒரு புது ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாரப்பா. நீ பஸ்ஸிலலாம் போய் கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப கூட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், லேட் ஆகும், ஸ்கூட்டி கொஞ்சம் கற்றுக்கோ, அதில் போ அப்படி சொல்லிவிட்டு 2-3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டே ஆஃபீஸுக்கு போகிறான். காலையில் இந்த மவுண்ட் ரோடில் எங்கேயோ போகிறப்போ அவளுக்கு ஃபஸ்ட் டைம் மவுண்ட் ரோடில் ஓட்டுறதுனால ஒரு டென்ஷன். இப்போ எந்த தெருவு போனாலும் டென்ஷனாக தான் இருக்குது. நாம் காரில் உட்காந்துருந்தா கூட நமக்கு டென்ஷனாக இருக்குது. நேற்று இங்கேருந்து விவேகானந்தா காலேஜுக்கு நம்ம வண்டியில் அப்படி போகிறப்போ 7th படிக்கிற பையன் சைக்கிளில் வந்துட்டு நாம் இப்படி லெஃப்ட்டில் திரும்ப போகிறோம், அவன் லெஃப்ட்டில் வந்து இப்படி வந்து நம்மளை கிராஸ் பண்ணி ரைட்டில் போகிறான். ஒன்றும் தெரியாது, ரூல்ஸ் தெரியாது. ரூல்ஸ் தெரிஞ்சால் அவன் பேசணும், ரூல்ஸ் தெரியாதவங்ககிட்ட போய் பேசவே முடியாது. நான் கையை காட்டினேனே அப்படிம்பா, ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஸோ இந்த பொண்ணு போயிருக்கா, மவுண்ட் ரோடில் போகிறப்போ ஒரு டென்ஷன், எங்கேயோ ஒரு இடத்துல போகிறப்போ ஏதோ ஸ்லோ பண்ணியிருக்கா, பின்னாடி வந்த ஒரு வாட்டர் டேங்கர் வந்து இடித்து கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு ஸ்பாட்லேயே செத்து போயிட்டா. 22 வயசு பொண்ணு, ஃபஸ்ட்டு டே கோயிங் டு ஆஃபீஸ். அப்புறம் டாக்டர் எல்லாம் அழைச்சிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு பிரெயின் டெத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரெயின் டெத்துனாக்கா தேர் இஸ் நோ ஹோப், நோ மெடிசின். ஒரு 2-3 நாள் அந்த உடம்பு உயிரோடு இருக்கும், உயிர் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். அம்மா அப்பாவும் போய் ஒன்று அழறாங்க. ஒரே பொண்ணு, பையன் மாதிரி வளர்த்தேன் நம்ம ஒன்று அப்படி சொல்லி அந்த அப்பா அழறார். அடுத்த நாள் வந்து அந்த அப்பா சொன்னாரான் டாக்டர்ஸ்கிட்ட, என்னுடைய பொண்ணோட உடம்புலேருந்து எந்தெந்த பார்ட் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து யாருக்கு தேவையோ கொடுங்க. கண் எடுக்கலாம், லிவர் எடுக்கலாம், வேறு என்ன கிட்னி எடுக்கலாம், ஏன்னா இப்போ யூஸ் கிடையாது, அவள் வரப்போகிறதில்ல, அதெல்லாம் எடுத்து கொடுங்க, யாருக்கு தேவையோ கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த டாக்டருக்கு நம்ப முடியல. ரியலி, ஆர் யூ ஸ்பீக்கிங் கான்ஷியஸ்லி? எஸ் டாக்டர். ஏன் இந்த மாதிரி? இல்லை, என் பொண்ணு எப்பவும் சொல்லுவா, வாழ்க்கை அப்படின்னு இருந்தாக்கா யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்ப்பா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாள் அந்த சின்ன வயசில். இப்போ அவளால் ஒன்றும் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் அவள் உடம்பில் இருக்கிற பார்ட்ஸாவது யாருக்காவது தேவைப்படட்டுமே, அவளுடைய ஆசையை பூர்த்தி பண்ண திருப்தி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி இதுவும் நியூஸ் பேப்பரில் வந்தது. இப்போ அந்த பொண்ணு செத்து போகிறதுக்கு யார் காரணம்? ஸோ இட் கம்ஸ் அண்ட் கோஸ். நல்லது ஒன்று நடக்குது கர்ம அனுசாரத்தின்படி, கெட்டது ஏதோ நடக்குது அதுவும் கர்ம அனுசாரத்தின்படி. அதனால தான் இவங்க வந்து இந்த மந்திரங்கள்லாம் வந்து ராமகிருஷ்ணன் வந்து திருப்பி கூட அப்படின்னாக்கா, இந்த கர்மாவை நாம் சேஞ்ச் பண்ணி விட்டாக்கா வேறு எங்கேயோ போய் இடிக்கும். சில சமயம் நாம், சில பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்திருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரார்த்தனை பண்ணி ஏதோ ஒரு பொருளை வாங்கியிருப்போம், காராக இருக்கட்டும் இல்லை டிவியாக இருக்கட்டும். அப்புறம் அந்த காராலே நமக்கு பிரச்சனை வரும், சே இது வாங்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? வீடு வாங்கியிருப்போம், ஒரே இங்கே ரொம்ப எரிச்சலாக இருக்குது, அலைச்சலாக இருக்குது, கொஞ்சம் தள்ளி போய் தாம்பரம் தள்ளி போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு பக்கத்தில் போய் வாங்கிட்டு கடைசியில் பார்த்தா அங்கேருந்து சென்னை வந்து போகிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. எவ்ரிதிங் உலகத்தில் ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தா நன்மையை கொடுக்கும், இன்னொரு பக்கத்துலேருந்து பார்த்தா கெடுதலை கொடுக்கும். இது உலக பொருட்களுடைய நேச்சர், இதை மாற்ற முடியாது. ஸோ இதை போய் மாற்றாத, அவங்கள திருப்பு, கடவுள் பக்கமாக திருப்பு. இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்தாக்கா திரும்ப திரும்ப இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே மனசு போயிட்டுருக்கோம். அதனால தான் ராமகிருஷ்ணன் வந்து சாரதா தேவிகிட்ட அந்த மந்திரத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னதை ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. விவேகானந்தர் வந்து அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி இந்த வலங்கைமான்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே ஒருத்தர் இருந்தார் கோவிந்த செட்டின்னு. அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு இவருக்கு ஒரு கனவு வருது, அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு. மனசில் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், யாரை கேட்குறதுன்னு சொல்லி இங்கே சென்னையில் இது பண்ணுறப்போ இங்கே விசாரித்து வலங்கைமாய் போனாக்கா அங்கே அவர் வந்து ஒரு பூஜாரினாக்கா இந்த மாதிரி குறி சொல்கிறவர் மாதிரி, சம்திங் லைக் தட். அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவருக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து சித்திகள்,
அவர் இப்படி ஏதோ மந்திரம் போட்டு கண்ணை மூடிட்டு சொல்கிறாரு, இல்லை உங்கள் அம்மா சௌக்கியமாக இருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணி காத்திருக்கு, நீங்கள் ஃபாரின் போக போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார். கோவிந்த செட்டி அதே மாதிரி சுவாமிஜி போனார், எல்லா உலகத்தையும் திருப்பி பார்க்க வச்சார். அப்புறம் திரும்பி வந்தார். திரும்பி வந்தப்போ கும்பகோணம் பக்கம் போகிறப்போ அந்த கோவிந்த செட்டி அங்கே நின்றுட்டு இருந்தார். இவர் வந்து தேரில் என்னமோ போகிறார். அவர் பார்த்த உடனே கீழே இறங்கி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டார் சுவாமிஜி. அன்னையிலேருந்து கோவிந்த செட்டிக்கு அந்த பவர் போயிடுச்சு, எதிர்காலத்தை சொல்லக்கூடிய பவர் போயிடுச்சு. ஏன் அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு தடைகள், ஆன்மீக வாழ்க்கைக்கு தடைகள். சாதாரண வாழ்க்கை நிறைய பணம் காசு சேர்க்கலாம். ரமண மகரிஷி இருந்தப்போ அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் டீப் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறார், கோகம் கோகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு நாள் அந்த அந்த பெலாக்கோத்துன்னு சொல்லுவாங்க, ரமண ஆசிரமத்து பக்கத்துலேயே இருக்காங்க, அங்கே ஒரு ரூமில் பண்ணுறார். அப்போது ஒரு நாள் ஒரு பக்தர்கிட்ட இந்த சாது சொன்னாராம், அவர் பேர் என்னமோ மறந்துட்டேன். சாயந்தரம் இன்றைக்கி தியானம் பண்ணுறப்போ சீர்காழியிலேயோ வைத்தீஸ்வரன் கோயிலையோ வந்து அவங்க ஆரத்தி காட்டுறாங்க. அந்த காட்சி தெரிஞ்சது. திடீர்னு அர்ச்சகர் கையில் இருந்து அந்த தட்டிலேருந்து அந்த கற்பூரம் அம்பாள் துணி மேலே விழுந்து துணி பற்றிக்கிச்சு, எரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் இங்கேருந்து அணைச்சேன் அப்படிங்கிற. வந்தவருக்கு பயங்கர ஆச்சரியம், அப்பா இவர்கிட்ட எவ்வளோ சக்தி இருக்குது, சக்தி இருக்குல்ல. டெஃபினெட்லி வி டு நாட் see லைக் தட். ஸோ இவ்வளோ சக்தி இருக்கா, அப்பா உங்கள் மெடிடேஷனில் உண்மையிலே நீங்கள் நல்லா முன்னேறி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வெளியில் சொல்ல வேண்டாம், சும்மா வச்சுக்கோ அப்படின்னு. அடுத்த நாள் பேப்பரில் பார்த்தா அது நடந்திருக்கு, வந்திருக்கு நியூஸ். உடனே இந்த பக்தர் ரமண மகர்ஷிகிட்ட போய் சொன்னாராம், நேற்று அந்த சாமி என்னமோ சாமி கொஞ்சம் சாமி யாரோ ஒருத்தர், பேர் சரியாக ஞாபகம் இல்லை, அவர் என்கிட்ட சொன்னார் நைட்டு, அவர் இங்கேருந்து கையால் வந்து அணைச்சாராம், அது அணைஞ்சி போச்சு, இது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு பகவானே அப்படின்னு போய் ரொம்ப பெருமையாக சொல்கிறார். ரமணர் மாதிரி ஒரு ஞானி கிடைக்கிறது ரொம்ப பாக்கியம். ஒரே வார்த்தை சொன்னார், அவன் அங்கே போய் எதுக்காக மெடிடேஷன் பண்ணுறான், தான் யாருன்னு தெரிஞ்சுக்கவா, இல்லை அந்த கோயிலில் இந்த கோயிலில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கா? என்ன டீப் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு இதெல்லாம் வந்து அப்டக்கல்ஸ் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சொல்வார் ராஜயோகில். இதில் அந்த சூத்திரத்துலலாம் வரும். இது எல்லாமே வந்து அப்டக்கல்ஸ். நம்ம மனசு போக போக மேலே போக போக இதெல்லாம் தெரிய வரும். இங்கிலீஷில் வந்து கிளியர் வாயன்ஸ், கிளியர் ஆடியன்ஸ் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க. கிளியர் ஆடியன்ஸ்னாக்கா தூரத்தில் யாரோ பேசுகிறது நமக்கு கேட்கும். கிளியர் வாயன்ஸ்னாக்கா ஏதோ நடக்கிறது நம்ம கண்ணு முன்னால் தெரியும். கிருஷ்ணர் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறப்போ டக்குன்னு கையை அப்படி தூக்குனார். பலராமர் வந்து கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு. பாஞ்சாலி அங்கேருந்து கூப்பிட்றா. மகாபாரதத்தில் பாஞ்சாலிக்கு அவமானம் நடக்குது, அவள் கூப்பிட்டா, அதனால் நான் அங்கே போயிட்டேன் அப்படி சொன்னதாக ஒரு நிகழ்ச்சி வரும். அவருக்கு அதை டைஜஸ்ட் பண்ண முடியும், அந்த லெவலில் அவர் இருக்கிறார். ராமகிருஷ்ணன் வாழ்க்கையில் கூட ராஜா மகாராஜ் வந்து அப்போ இளைஞர், இன்னும் பிரம்மானந்தம் ஆகலை. ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு ராமகிருஷ்ணன் குழந்த மாதிரி கேட்குறார். ராமகிருஷ்ணன் வந்து அங்கே வந்து இந்த ஸ்வீட்லாம் வச்சுருப்பாங்க. போய் பார்த்தா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, காலியாக இருக்குது, கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய ரூம்லேருந்து வெளியில் வந்து கங்கையை நோக்கி சொன்னாராம், கௌர்தாசி ராக்காலுக்கு பசிக்குது, ஏதாவது கொண்டு வா அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் அந்த கௌர்தாசி ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட் வரும். பாருங்கள், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இங்கேருந்து பேசினா அங்கே கேட்கும், அங்கேருந்து பேசினா இங்கே கேட்கும். பட் இதை டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு மனசு சுத்தமாக இருந்தால் யூ கேன் ஹாவ் தட் பவர். இதில் நாம் அமுக்கி போய்டோம்னாக்கா அதை வச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. இதை சொல்கிறதுக்காகத்தான் சாரதா தேவிகிட்டேருந்து ராமகிருஷ்ணன் வந்து அந்த மந்திரத்தை எல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு சொன்னதான் ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. இந்த பிரம்மச்சாரி சொல்கிறார், அந்த பாம்புக்கிட்ட எனக்கு பயமில்லை, எனக்கு மந்திரம் தெரியும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நடக்கலானார். பயத்தினால் அந்த சிறுவர்கள் யாரும் அவருடன் செல்லவில்லை. யாரோ வருவதை கண்ட பாம்பு படம் எடுத்தபடி சீறிக்கொண்டு வேகமாக ஓடி வந்தது.
பாம்பு உஸ்ஸுன்னு பாம்பு எப்போவுமே வேகமாக தான் வரும் இல்லையா, அது வர்றதை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் வரும், தண்ணி பாம்பு வந்தால் கூட. ஸோ இந்த பாம்பு என்ன அப்படின்னாக்கா நம்முடைய பாஸ்ட் கர்மா நம்ம வாழ்க்கையில் உஸ்ஸுன்னு வரும். அதை எப்படி அடக்கிறது? பிரம்மச்சாரியை நெருங்கியதும் அவர் ஒரு மந்திரத்தை உச்சரித்தார், அவ்வளவுதான். சீறி வந்த பாம்பு மண்புழுவை போல் அவரது காலடியில் விழுந்தது அப்படிங்கிற. நம்முடைய பாஸ்ட் கர்மா, பழைய கர்மாவிலேருந்து தப்பிக்கணும்னாக்கா மந்திர ஜபம் ரொம்ப முக்கியமான ஒரு பாதை. நம்ம மந்திர ஜபம் வாங்கிட்டு சாரதா தேவி கூட சொல்லுவாங்க, கர்மாவிலேருந்து தப்பிக்க முடியாது, ஆனால் மந்திர ஜபம் சின்சியராக பண்ணாக்கா அதனுடைய எஃபெக்டை குறைக்கலாம். காலில் ஒரு கடப்பாரை குத்தணும் அப்படின்னு இருந்தாக்கா மந்திர ஜபம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆணி மட்டும் குத்தும். எது பெட்டர், கடப்பாறையா ஆணியா? ஆணியே போதும் இல்லையா. கடப்பாறை குத்துனா அவ்வளோதான், கால் இருக்குமா அது தெரியாது. ஒரு ஆணி மட்டும் குத்துனா ஏதோ ஒரு 4-5 நாள், ஒரு மாதம் பேண்டேஜ் போட்டுட்டு அப்புறம் சரியாயிடும். ஸோ மந்திர ஜபத்துக்கு அவ்வளோ எஃபெக்ட் உண்டு. நம்முடைய கர்மாக்களை நல்லிஃபை பண்ணக்கூடிய ஆர் பவரை ரெடியூஸ் பண்ணக்கூடிய சக்தி மந்திரத்துக்கு உண்டு. அதை இந்த சென்டென்ஸில் நாம் பார்க்குறோம். அவர் பிரம்மச்சாரி கேட்குறார். பிரம்மச்சாரி அதை பார்த்து, நீ ஏன் இப்படி மனிதர்களை துன்புறுத்தி கொண்டு திரிகிறாய்? வா, உனக்கு ஒரு மந்திரம் கற்றுத்தருகிறேன். இந்த மந்திரத்தை நீ ஜபம் செய்தால் பகவானிடம் உனக்கு பக்தி ஏற்படும், நீ அவரை பெறுவாய், பிறருக்கு தீங்கு செய்யும் இந்த தன்மை போய்விடும் என்று சொல்லி அந்த பாம்புக்கு மந்திரத்தை உபதேசம் செய்தார். மந்திரத்தை நாம் அடிக்கடி சொல்ல நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள் போகுது. அழுக்கு போனாலே உள்ளே இருக்கிற அந்த தண்ணி சுத்தமாகுது, மனசு சத்துவ குணத்தில் வளருது அப்படின்னு அர்த்தம். இப்போ ராஜசகுணம் தாமசகுணம் இருக்கிறப்போ நமக்கு அதிகமான ஆசைகள், பொறாமை, கோபம், பகை, வெறுப்பு இதெல்லாம் வருது. இது எல்லாமே ராஜசகுணம் தாமசகுணத்தினுடைய எஃபெக்ட். சத்துவகுணம் வர வர அந்த மன்னிக்கக்கூடிய மனோபாவம் வரும். இந்த மந்திரத்தை எடுத்து நாம் சொல்ல சத்துவகுணம் வில் என்கிரீஸ் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்கிறார். ஸோ மந்திர உபதேசம் பெற்ற பாம்பு குருவை வணங்கி, குருநாதா, நான் எவ்வாறு சாதனை செய்ய வேண்டும் என்று கேட்டது. அதற்கு குரு, இந்த மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு இரு, யாருக்கும் தீங்கு செய்யாதே. இந்த 2 தான். சாரதாம்மா கூட சொல்லுவாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சின்சியராக பிரார்த்தனை பண்ணு குருதேவர்கிட்ட, அதனுடைய எஃபெக்ட் குறையும். ஆனால் அதை விட முக்கியம், இனிமே அந்த பாவத்தை நான் பண்ணாமல் இருக்கணும், அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு இதை கேட்கணும். இன்றைக்கி குடிச்சிட்டேன், எப்படி ஒன்றை காப்பாற்று, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு பக்குவம் வந்தாக்கா we are proceeding on the right path. இதுதான் இங்கே சொல்கிறேன். மந்திர ஜபத்தை செய், யாருக்கும் தீங்கு செய்யாது, அந்த தீங்கு செய்யக்கூடிய நேச்சரை நாம் போக்கிக்கணும் என்று சொன்னார். பிறகு புறப்படும் போது, நான் மறுபடியும் உன்னை பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா இதுதான் குரு அருள். குரு வரார் அப்படின்னாக்கா, அது நம்ம சீனியர் சாமிஜி ஒருத்தர் சொல்லுவார், நம்ம ஆர்டரை பொறுத்த வரைக்கும் குரு மனித உடம்பில் இருக்கிற வரைக்கும் முடிஞ்சப்போ அவர் போய் பார்க்கணும், அவருக்கு வேண்டிய அந்த உடம்புக்கு வேண்டிய சேவைகளை செய்கிறது நல்லது. அவர் இல்லாதப்போ எந்த வேலை நமக்கு வருதோ அது குரு சேவையாக செய்யணும். நீங்கள் ரைட்டராக ரைட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், சிங்கராக சிங்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், தபலா பிளேஸ்ட்டாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இல்லை ஆடிட்டர் ஒர்க்காக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே எந்த வேலை நீங்கள் செய்கிறீங்களோ அதை ஆஃபர் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஹைதராபாத்தில் இருந்தப்போ சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜிட்ட எனக்கு போஸ்டிங் ஆகி 1 வருஷம் ஆகிருக்கு. ட்ரைனிங் சென்டரில் எனக்கு அடுத்த பேட்சில் ஒரு பிரம்மச்சாரி இருந்தார். அவர் ரங்கநாதாஜிக்கிட்ட தீட்சை வாங்கினவர். என்னை பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆசை, தானும் குருக்கிட்ட இருந்து சேவை செய்யணும் அப்படின்னு. நான் இதெல்லாம் யார்கிட்டையும் கேட்டதில்லை, அவங்க போக சொன்னாங்க, நான் போனேன், அவ்வளோதான். பட் இந்த பையனுக்கு ரியலி சின்சியர் பாய், டிவோட்டட் பாய், எனக்கு தெரிஞ்ச பையன் கூட. லெட்டர் எழுதியிருந்தா போல், இன்னும் 1 மாதத்தில் எனக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க, உங்களுக்கு பர்சனல் சேவை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு சொன்னால் ஆஸ் தி வைஸ் பிரசிடெண்ட் டெஃபினெட்லி அவங்க கேட்பாங்க, என்ன ஹைதராபாத் அனுப்புவாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, பிளெஸ் மீ அப்படின்னு ஒரு லெட்டர் வந்திருந்தது.
நான் அதை படித்து காமிக்கிறேன் ரங்கநாதாஞ்சிக்கிட்ட. எனக்கு கூட மனசில் தோணுச்சு, சரி ஒருவேளை நம்மளை போக சொல்லிட்டு அந்த பையனை வர சரி நீ கிளம்பு, அந்த பையன் வரட்டும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார் என்னமோ, சரி பார்ப்போம், வாட் எவர் கம்ஸ் லெட்டர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துருக்கேன். அப்போ ரங்கநாதாஞ்சி ஒரு லெட்டர் சொன்னேன், சின்ன ஒரு போஸ்ட் கார்டு. மை டியர் so and so, received your letter, I am happy you are keeping well. One thing you remember, you have joined the Ramakrishna mission, not Ranganathan mission. Here, wherever they send, we have to go. Whatever work they give, we have to do. That is the real Guru Seva. You need not do personal seva to your Guru. This is what I followed in my life. I wish you also follow the same thing. Accept my love and blessings, yours affectionately. என்ன ஒரு கிளாரிட்டி பாருங்க. ஒன்றும் ஒரு சென்டிமெண்ட்டு எமோஷனல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிளியர் விஷன். மடத்தில் இருந்தால் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு லெட்டர் போச்சு. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு மாதம் கழித்து அந்த பையனுக்கு ஹைதராபாதையும் போஸ்டிங் ஆச்சு. அது வேறு, இவருக்கு சேவக்கா இல்லை, ஹைதராபாத்தில் ஒரு கோட்டா இருந்தது, அந்த வேலைக்கு அந்த பையனே வந்தான். அப்புறம் என்கிட்ட வந்து அந்த பையன் வந்து கேட்பான், தோடா சான்ஸ் தீஜியே அப்படின்னு. அப்புறம் சரி அந்த துணி மகாராஜுடைய துணி எத்தனை நாள் நானே துவைக்கிறது, சரி எனக்கு ஒரு ஆள் கிடச்சா நமக்கும் வசதி தானே, இந்த இனிமேல் டெய்லி நீ வந்து துவைச்சி போடு, அப்புறம் அயன் பண்ணி கொடு. அவனுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். குக்கிங்கில் யாரையும் விட மாட்டேன், எனக்கு அது சென்டிமெண்ட், ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ. துணி துவைக்கிறது யார் வேணால் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ரொம்ப சின்சியராக பண்ணுவாப்புல. ஸோ அந்த மாதிரி பிறகு வந்து பார்க்கிறேன் அப்படி சொன்னாக்க இது வந்து குருவோட அருள். குருவை வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறது நல்லது. முடியாதப்போ அவர் படத்தை வச்சுட்டு அவர் நினைக்கிறது, மனசால் பார்க்குறது அவசியம். அப்புறம் சில நாட்கள் கழிந்தன. அந்த பாம்பு இப்போது யாரையும் கடிக்க வருவதில்லை என்பதை சிறுவர்கள் கண்டுகொண்டனர். இந்த சின்ன பசங்கள்லாம் எப்போ வந்து தே ஆர் ஆல்வேஸ் மிஸ்சிவஸ் பை நேச்சர் இல்லையா, சும்மா வச்சு அப்படியே வாழை நோண்டி பார்ப்பான். அது ஒன்றும் பண்ணலன்னா இவன் ஒன்றே அனௌன்ஸ் பண்ணுவான், டேய் ஒன்றும் பண்ணலடா அப்படிம்பா. ஒன்று இன்னொரு 4-5 பேர் வருவாங்க, அடிப்பாங்க. அந்த மாதிரி அது ஒன்றும் செய்யவில்லை, மண்புழுவை போல் கிடந்தது. ஒரு நாள் ஒரு சிறுவன் அதன் வாளை பிடித்து தூக்கி சுழற்றி தரையில் அடித்தான். அதன் வாயிலிருந்து ரத்தம் பேரிட்டது. தலையடித்தாக்கா என்ன ஆகும், ரத்தம் வந்துருச்சு, அது அப்படியே விழுந்துருச்சு. சுரணையற்று வீழ்ந்தது. சுரணைன்னு போட்டிருக்காங்க. சுரணைனாக்க தமிழில் சொரணை இல்லையா அப்படிம்பாங்க. சொரணை கிடையாது, அது ஸ்மரணை, சமஸ்கிருத வார்த்தை. அது அப்படியே மறி போய் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. சொரணை ஸ்மரணை இல்லையானாக்க செல்ஃப் அவேர்னஸ் இல்லையா அப்படின்னு கேட்குற கேள்வி அது. பகவத்கீதையில் கூட லாஸ்ட் பகவத்கீதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அர்ஜுனன் ஒரு ஸ்லோகம் சொல்லுவான், நஷ்டோமோக ஸ்மிருதிர் லப்த்வா தத் பிரசாதான் மயாச்சுத அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட். உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு மோகம் நஷ்டமாயிடுச்சு. மோகம்னாக்க தமிழில் வந்து ஒரு இது என்னன்னாக்க, மோகத்துக்கு வந்து மற்ற பொருட்கள் மேலே படுகின்ற ஆசை அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. அது அவன் மேலே எனக்கு மோகம், இவன் மேலே மோகம் அப்படின்னு. மோகம் வந்து ஆக்சுவலி வந்து மயக்கம், கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். எது நல்லது எது கெட்டது தெரியாத ஒரு நிலைக்கு பேர் மோகம். அந்த மோகம் எனக்கு போயிடுச்சு. நஷ்டமாயிடுச்சுனாக்கா இட் இஸ் கான் கம்ப்ளீட்லி. ஸ்மிருதிர் லப்த்வா அப்படின்னாக்க என்னுடைய உண்மை நிலை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. உண்மை நிலை என்ன, நான் அர்ஜுனன் கிடையாது. ஃபார் த டைம் பீயிங் ஐ ஆம் லிவிங் இன் த பாடி விச் இஸ் நேம்டு ஆஃப்டர் அர்ஜுன். இது வேதாந்தம் சொல்லக்கூடிய ட்ரூத். இந்த உடம்புக்கு தான் பேர் அர்ஜுன். அதுவும் வந்து உடம்பு விழுந்து கிடந்தவங்க அர்ஜுனன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த அவன் உடம்பு அப்படிமா. அப்போ பேர் உடம்பு கூட பேர் இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த இது ஸ்மரணை இல்லாமல் வீழ்ந்தது அந்த பாம்பு. அதனிடம் அசைவோ நெளிவோ இல்லை, எனவே அது இறந்து விட்டது என்று எண்ணி சிறுவர்கள் போய்விட்டாங்க, பசங்கள்லாம் போயிட்டாங்க. இரவு வெகு நேரம் சென்ற பிறகு பாம்பிற்கு உணவு வந்தது. மிகுந்த சிரமத்துடன் மெல்ல மெல்ல நகர்ந்து அது தன் வளைக்குள் சென்றது. அதன் உடம்பெல்லாம் சின்னாபின்னம் ஆகிவிட்டது. இந்த சின்னாபின்னம் ஆயிடுச்சுனாக்க நம்முடைய பாஸ்ட் கர்மாக்கள், பாவ கர்மாக்கள் இருந்தாக்கா எங்கே போனாலுமே வந்து அதுக்கான தண்டனை நம்மளை விடாது. இந்த பாம்பின் கதை மூலம் உடம்புலெல்லாம் அடிபட்டிருக்குனாக்கா அதனுடைய பாஸ்ட் கர்மா, விலங்குகளுக்கும் பாஸ்ட் கர்மா இருக்குது.
இப்போது சிங்கம் பிடிக்கிற எல்லா மானுமே இரையாகிறது இல்லை. நீங்கள் அந்த அனிமல் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா சில மான் தப்பிச்சு போயிடும். அது எனக்கு ஒரு வீடியோ யாரும் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஒரு புலி வந்து ஒரு மானை பிடிச்சி அப்படியே கழுத்தை பிடிச்சிட்ருக்கு, மான் அப்படியே கிடக்குது. அந்த நேரம் பார்த்து இந்த ஹைனாம்பாங்க, ஹைனா என்னது, கழுத புலியை, அது 2 வந்தது. இப்போ அவங்களுக்கும் சாப்பாடு வேணும். அது வந்து புலியை ஃபஸ்ட்டு விரட்டணும். புலிகிட்டேருந்து இதை தப்பிக்க விட்டால் தான் அவங்க சாப்பிட முடியும். புலியை வந்து அவங்க வந்து வாயில் கடிக்கிறாங்க பின்னால் வந்து. இந்த புலி என்ன பண்ணுச்சு, மானை விட்டுட்டு இவங்க 3 பேருக்குள்ளே சண்டை, மான் எழுந்து ஓடி போச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் வீடியோலாம் பார்த்தாக்கா. ஸோ எல்லாமே இந்த பாஸ்ட் கர்மா அப்படிங்கிறது கூட சில சமயம் நம்ம தப்பிச்சிருவோம், சில சமயம் அடிபடுவோம். அந்த கர்மாவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த உடம்பெல்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கு, அசையக்கூட அதனிடம் தெம்பு இல்லை, நாட்கள் கடந்தன, எலும்பும் தோலுமாக ஆகிவிட்டது. பயத்தின் காரணமாக இறை தேடி கூட பகல் வேளையில் வெளியே வருவதில்லை, எப்போதாவது இரவு வேளையில் மட்டும் வெளியே வந்தது. மந்திர உபதேசம் பெற்றதிலிருந்து அது யாரையும் துன்புறுத்துவதில்லை. மண், இலை, உதிர்ந்த பழங்கள் இவற்றை தின்று உயிர் வாழ்ந்தது. இதன் மூலம் ராமகிருஷ்ணன் வந்து சாதகர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறார். மந்திரம் இது பண்ணிட்டு இந்த சாப்பாட்டு விஷயத்தில் வந்து நாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தாக்க மனசை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆகார சுத்தௌ சத்வசுத்திகி, சத்வசுத்தௌ துருவாஸ்மிருதி அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகாரம் சுத்தமாக இருந்தால் சத்துவகுணம் சுத்தமாகும். சத்துவகுணம் சுத்தமானாக்கா துருவாஸ்மிருதினாக்கா நம்முடைய உண்மை இயல்பு நமக்கு தெரியும். இப்போ நம்ம மனசு வந்து ஜெபம் பண்ண உட்காந்து தான் ரொம்ப வேகமாக ஓடுது அங்கே இங்கே. மற்ற நேரத்தில் கூட நம்ம வந்து கவலைப்படுறதில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், சீமிங்லி ஃபீலிங். ஜெபம் பண்ண உட்காந்து அப்போ தான் வந்து அமெரிக்கா ஞாபகம் வருது, ஆஃப்ரிக்கா ஞாபகம் வருது, நியூசிலாந்து ஞாபகம் வருது, டெல்லி ஞாபகம் வருது, பக்கத்து வீடு ஞாபகம் வருது, யாரும் ஞாபகத்துக்கு வர்றாங்க. அது இன் ஒன் வே இட் இஸ் குட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசை வந்து அட்லீஸ்ட் வி ஆர் ட்ரை டு சி அப்படின்னு அர்த்தம். ஓ, இதெல்லாம் நம்ம மனசில் வருது அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். மற்ற நேரத்தில் அது என்ன வருதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இந்த துருவாஸ்மிருதி உள்ளே போகிற வஸ்துக்கள் நல்லா இருந்தாக்க மனசு சுத்தமாக இருக்கும். அதை இங்கே காட்டுறார். அந்த பாம்பு இப்போ மந்திரம் கொடுத்ததுனால மண் சாப்பிடுது. சில பாம்புகள் மண்ணெல்லாம் கூட அதுக்குன்னு சில இது இருக்குது. இந்த சில கடைகளை கிராமத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல் உப்புன்னு ஒன்று இருக்கும். அது ஒரு கல் உப்பு கரிக்கும். அதை வந்து ஒரு ஓரமாக கட்டி வச்சுருப்பாங்க. இந்த காளமாடு பசுமாடு போகிறதெல்லாம் வந்து அதுக்கு உப்பு ரொம்ப பிடிக்கும். அதனுடைய உடம்புக்கு உப்பு தேவை. அது வந்து கொஞ்ச நேரம் நக்கிட்டு போகும். அதுக்கு உப்பும் கிடைச்ச மாதிரி ஆகிடும். இந்த கடைக்காரனுக்கு ஒரு சேவை, ஜீவ சேவை செஞ்ச மாதிரியும் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மண் சாப்பிடும், இலை சாப்பிடும், உதிர்ந்த பழங்கள் சாப்பிடும். ஸோ மந்திரம் வாங்கினவங்க கூட இந்த சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருந்தாக்க எஃபெக்ட் வில் பி குயிக் அண்ட் பிக்கர். அதை வந்து ராமகிருஷ்ணன் இந்த கதை மூலம் சொல்கிறார். ஸோ இப்படி ஏறக்குறைய ஓராண்டு கழிந்தது. பிரம்மச்சாரி அந்த வழியாக மறுபடியும் வந்தார். வந்ததும் பாம்பை பற்றி விசாரித்தார். அப்கோர்ஸ் இந்த சாப்பாட்டு விஷயத்தில் இன்னொரு இது என்னென்னாக்கா, அசோக சக்கரவர்த்தி வந்தார். இது சுவாமி விவேகானந்தர் சொல்கிறது. புத்தரை ஃபாலோ பண்ணி புத்தர் வந்து அஹிம்சாகி பரமோதர்மம் அப்படி சொல்லிட்டார். பட் அது யாருக்கு? புத்த நிலைக்கு அடைஞ்சவங்களுக்கு. முன்னாடியே ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி கிருஷ்ணர் கூட எங்கேயுமே அஹிம்சையை பற்றி சொல்லவே இல்லை இல்லையா? பீஷ்மரை வந்து தப்பான வழியில் தான் அடித்தார். துரோணர் வந்து தப்பான வழியில் தான் கொன்னாங்க. கர்ணனை கூட தப்பான வழியில் தான் கொலை பண்ணாங்க. ஏன்னாக்கா there is conflict between dharma and adharma, sometimes we have to take any step that is necessary. இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, வயிற்றை கிழிக்கிறார் டாக்டர் மேலே நீங்கள் கேஸ் போடுவீங்களா? அந்த பேஷண்ட்டு செத்து போனால் கூட நீங்கள் கேஸ் போட முடியாது. ஏன்னா கொலை பண்ணுறது அவருடைய நோக்கம் கிடையாது இல்லையா? சம்டைம்ஸ் ஆக்சிடென்டலி த பேஷண்ட் டைஸ், ஆப்ரேஷன் பிகம் சக்ஸஸ்ஃபுல், அது கோர்ட்டுக்கு போக முடியாது. ஸோ பர்பஸ் அந்த மாதிரி இருக்குது. அதனால் யாருக்கு எந்த மாதிரி வேலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடவும் கற்றுக்கணும். நிறைய பேர் அப்படியே ரொம்ப வீக்காக போயிடுறாங்க. நம்ம டிவோட்டிஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
மந்திரம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வெங்காயம் சாப்பிட்றத நிறுத்திடுறாங்க. அதெல்லாம் வந்து மெடிசினல் வேல்யூ இருக்குது. அதிகமாக சாப்பிடாதீங்க, பட் தேவையாக இருந்தால் சாப்பிட்லாம். இதெல்லாம் நீங்கள் வெங்காயம் சாப்பிட்லனாக்கா ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி வரும் உடம்பில். டாக்டர்கிட்ட போனாக்கா அவர் ஒரு கேப்சூல் எழுதி கொடுப்பார். கேப்சூலுக்கு உள்ளார என்ன இருக்குது? அதே வெங்காயம் தான் இருக்குது. ஸோ எது தேவையோ, எது உங்கள் பழக்கமோ அதில் நீங்கள் சாப்பிடலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. உடம்புக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கலாம். பழக்கம் பிகினிங்லேருந்து சில பேர் அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு இட் இஸ் ஓகே. அதர்வைஸ் புது புது பழக்கம் கொண்டு வர வேண்டாம். இங்கே என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அதிகமாக சாப்பிட்றத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. நான் டி நகரில் இருந்தப்போ இங்கே தீட்சை இருந்தது. நான் ஒரு கிளாஸில் வந்து இந்த மாதிரி தீட்சை இருக்குது, யார் யாருக்கு விருப்பமோ போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார். சாமிஜி, நான் தீட்சை எடுக்கலாமா அப்படின்னாரு. ஏன் இந்த டவுட்டு அப்படின்னேன். இல்லை, நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றேன், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எடுக்கலாமா அப்படின்னு. நீங்கள் தான் அவசியம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்லையா? இப்போது டிசிப்ளின் யாருக்கு? அது தெரியாதவங்களுக்கு தான். டிசிப்ளின் தெரிஞ்ச ஒரு பையனுக்கு இப்போ வந்து எம்எஸ்சி படித்த ஒருத்தங்கிட்ட போய் எம்இசி எனது ஐன்ஸ்டீன் தியரி ஒன்று இருக்கே, ஃபார்முலா எம்இஸ் ஈக்குவல் டு என்னது, இஇஸ் ஈக்குவல் டு எம்சி, அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் 10th படிக்கிற ஒரு பையனுக்கு அதை நம்ம எடுத்து சொல்லணும். அதை போல் யார் வந்து டிசிப்ளினில் எஸ்டாப்ளிஷ் அவங்கள்ட்ட போய் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு சொல்லணும். ஸோ சாப்பாட்டு விஷயத்தில் அவங்கவுங்க பாலிசியை ஃபாலோ பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணிங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டு ஆன்னு படுக்க வேண்டாம். அந்த பாயிண்ட்டை வந்து இங்கே மனசில் வச்சுக்கணும். ஸோ அப்புறம் அந்த பிரம்மச்சாரி வரார். அந்த பாம்பு இறந்து விட்டதாக சிறுவர்கள் சொன்னார்கள். எனக்கு பாம்பு ரொம்ப நாள் இந்த பசங்க பார்க்கல. பிரம்மச்சாரி அதை நம்பவில்லை. தான் உபதேசித்த மந்திரத்தின் பலனை அடையாமல் பாம்பு இறந்திருக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். மந்திரத்துக்கு எவ்வளோ பவர் பாருங்கள். மந்திரம் சொல்ல ஆரம்பித்தாக்க சாவு கூட வராது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இங்கே வந்து நாம் நினச்சிக்கிறோம், மனசில் வச்சுக்கணும். பகவத்கீதையில் சொல்லுவார், பூர்வாபியாசேன தேனைவ ஹிரியதே எவசோபி சகா அப்படிம்பார். இந்த மந்திரம் நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை கேட்குறீங்களோ, இதுவும் வந்து ஒரு ஆகாரம். ஆகாரம்னாக்க வாயால் சாப்பிட்றது மட்டும் இல்லை. சங்கராச்சாரியா அதுக்கு டெஃபினேஷன் சொல்லுவார், கண்ணால் பார்க்குறது அது எங்கே போகுது? மூளைக்கு தான் போகுது. காதால் கேட்குறது அதுவும் மூளைக்கு தான் போகுது. ஸோ வாட் எவர் இஸ் கெயின்டு எல்லாமே ஆகாரம். அது சுத்தமாக இருக்கணும். கெட்ட நிகழ்ச்சியை பார்த்தா நம்ம மனசும் அந்த பக்கம் போகும். இப்போ இப்போது எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மாவுடைய பாட்டெல்லாம் கேட்டால் மனசு ஆட்டோமேட்டிக்கலி ஒரு நல்ல இதுக்கு போகும். இப்போ வர்ற இந்த ஆளுமா டோலுமா இந்த பாட்டெலாம் கேட்டால் உங்கள் மனசு எங்கே போகும் சொல்லுங்கள் பாருங்கள், கீழே போயிடும். அதே அன்றைக்கி ஒரு நாள் நான் இங்கே டாக்ஸியில் போகிறப்போ சின்ன பையன் டிரைவர், நான் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அவன் இந்த மாதிரி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ஆடிக்கிட்டே ஓடுறான். நான் பார்த்தேன், சரி சின்ன பசங்க அவங்கள உடனே போய் பிளண்ட்டாக அடிக்கக்கூடாது. இந்த பாட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு. நல்லா பிடிச்சிருக்கு சாமிஜி, காலையில் வந்தோடனே இதை போட்டு விட்டுருவேன், ஹோல்டே இது கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னா. அப்புறம் நான் கேட்டேன், இந்த பாட்டு கேட்டால் உன் மனசில் எந்த மாதிரி எண்ணங்கள் வரும், யோசனை பண்ணியிருக்கியா அப்படின்னு. கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கலி இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணால் தான் வழிக்கு வருவாங்க. தூங்குறப்போ இதே பாட்டு வருதா அப்படின்னு. பாட்டு ஓடிட்டே இருக்கும் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், சரி அதை கொஞ்சம் நிறுத்து அப்படி சொல்லிவிட்டு, என்னுடைய மொபைலில் வந்து டிஎம்எஸ் பாடின முருகன் பாட்டெல்லாம் இருக்குது, இப்போ இதை கொஞ்சம் நேரம் கேளு அப்படி சொல்லிவிட்டு இதை போட்டு விட்டேன் பக்கத்தில் வச்சுட்டு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் அந்த பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு அரை மணி நேரம் போயிட்டு திரும்பி வர்றப்போ அதே வண்டியில் வந்தப்போ அந்த பையன் சொல்கிறான், சாமிஜி அந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இதை கேட்டுட்டு நீ தூங்கு, கனவுல முருகன் வருவார், அதை கேட்டு சொல்லு, கண்டவன் வருவான், கந்தன் வரணுமா கண்டவன் வரணுமா அப்படின்னு. அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். எனிவே, ஸோ மந்திரம் வந்து அது சில சமயம் நமக்கு வரக்கூடிய கர்மாவிலேருந்து நம்மளை காப்பாற்றும். அது மட்டும் இல்லை, செஞ்ச கர்மாக்களை கூட நல்லிஃபை பண்ணும். ஸோ அதுதான் அவர் சொல்கிறார், மந்திரத்தின் பலனை அடையாமல் பாம்பு செத்துருக்கவே முடியாது அப்படிங்கிற. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஜபம் தியானம் இதெல்லாம் நல்ல விஷயங்களை கற்றுக்குறீங்களோ, இட் இஸ் ஸ்டோர்டு. இந்த கம்ப்யூட்டரில் வந்து சேவ், கண்ட்ரோல் எஸ் போட்டாக்கா சேவ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி கண்ட்ரோல் எஸ்னாக்கா கண்ட்ரோல் சாரதா தேவி அப்படின்னு அர்த்தம். சாரதா தேவி பிடிச்சிக்கிட்டாக்கா ராமகிருஷ்ண பத்திரம் அப்படியே நிற்கும். அடுத்த ஜென்மாவுக்கும் இது வந்து உங்களுக்கு வழியை காட்டும். இது எப்படின்னாக்கா, அந்த இயர் எண்டிங்கில் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிப்பாங்க. அடுத்த வருஷம் போகிறப்ப அதை அப்படியே கொண்டு போவாங்க. என்ன எழுதுவாங்க?
அது இல்லை, சிஎஃப், கேரிடு ஃபார்வேர்டு இல்லையா? கேரிடு ஃபார்வேர்டு போட்டு இதை போடுவாங்க. அது டெபிட்டாக கிரெடிட்டாக நீங்கள் டிசைட் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் கேரிடு ஃபார்வேர்டு. ஸோ அது கிரெடிட்டாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு லாபம். அடுத்த ஜென்மாவிலையும் இதெல்லாம் யூஸ் ஆகும். மந்திரத்துக்கு அவ்வளோ எஃபெக்ட் பாருங்கள். இந்த ஒரு கதையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ அவர் சொல்கிறார், பலன் நிச்சயமாக காப்பாற்றி வைக்கும். எனவே எங்கும் அங்கும் தேடியபடி தான் கொடுத்த பெயரை சொல்லி அழைத்தார். இந்த மந்திரம் கொடுத்தப்போ ஏதோ ஒரு பெயர் கொடுத்துருக்கிறார். எனக்கு பிரம்மச்சரிய தீட்சை முடிஞ்சப்போ ஸ்ரீமத் சுவாமி பூதேஷானந்தி மகாராஜ் 12வது பிரசிடென்ட் எனக்கு கொடுத்த பேர் பரத சைத்தன்யா. பிரம்மச்சரியம் முடிஞ்சவொடனே ஒரு பேர் கொடுப்பாங்க. அப்புறம் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பேரெல்லாம் சொல்லியாச்சு. 2 மாதம் கழித்து எனக்கு போஸ்டிங் போட்டாங்க ரங்கநாதாஜி மகாராஜிட்ட. அப்போது ஒரு சாமி என் பேரை ஞாபகம் வச்சுட்டு பரதன்னு பேர் கொடுத்தார்ல, இப்போ சேவை பண்ணுறதுக்கு போகிறேன். அப்போ லக்ஷ்மணன் போனால் இப்போ பரதன் போகிறான் அப்படின்னு ஒரு வேடிக்கையாக ஒரு கமெண்ட் அடித்தார். பாருங்கள், இதெல்லாம் நம்ம திங்க் அன்திங்கபிள் கமெண்ட்ஸ் இதெல்லாம். அப்கோர்ஸ் பரதன் சேவை தான் பண்ணான் இல்லையா? லக்ஷ்மணன் ராமருடைய உடம்புக்கு சேவை பண்ணான், பரதன் ராமருடைய பாதுகைக்கு சேவை பண்ணான். பரதனுடைய சேவை மிக உயர்ந்தது அப்படின்னு வால்மீகி முனிவர் சொல்லுவார். எனிவே, ஸோ ஒரு பேர் கொடுத்துருக்கிறார். அந்த பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அந்த பாம்பு குருவோட குரலை கேட்டு அது வெளியில் வந்தது. உடனே என்னப்பா எப்படி இருக்கிறாய் என்று பிரம்மச்சாரி விசாரித்தார். சுவாமி சௌக்கியமாக இருக்கிறேன் என்றது பாம்பு. இந்த சௌக்கியம் எப்படி வந்ததுனாக்க இதுதான் சத்துவ குணத்தினுடைய எஃபெக்ட். கண்டென்மெண்ட், திருப்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நாம் கூட நமக்கு எல்லாருக்குமே மெஜாரிட்டி பீப்புளுக்கு என்ன ஒரு திங்கிங் அப்படின்னாக்க, நாம் விரும்பினதெல்லாம் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு. பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் கரெக்ட். அதனால தான் சாரதா தேவி யாரோ ஒரு டிவோட்டி போய் கேட்குறாங்க, கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கணும்னாக்கா ஆசை இல்லாத தன்மையை வேண்டிக்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா. இது நம்மளை எல்லாரையும் சன்னியாசி ஆக்கிறதுக்காக இல்லை, நம்ம உண்மையே சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த பிரார்த்தனை. நம்ம ஆசைக்கு பின்னால் போகிற வரைக்கும் நம்ம ரெடியாக சொன்ன மாதிரி கார் வாங்கிட்டாக்கா அப்புறம் எங்கேயோ போய் இடிச்சிட்டு அதனால் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியிருக்கும். எனிதிங் கனெக்டட் வித் த வேர்ல்ட் வில் கிவ் ஹாப்பினஸ் ஆஸ் வெல் அஸ் மிசரி. விவேகானந்தர் சொல்லுவார், ஹாப்பினஸ் ப்ரெசன்ட்ஸ் இட் செல்ஃப் பிஃபோர் மேன் வியரிங் தி க்ரௌன் ஆஃப் மிசரி ஆன் இட்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்லுவார். சந்தோஷம் வர்றப்போ தனியாக வராது, கூடவே ஒருத்தனை அழைச்சிட்டு வரும். நீங்கள் போகிறப்போ உங்கள் நிழல் கூடவே வரும். அதை போல் சந்தோஷம் நாம் நினச்சாலே துக்கமும் அது கூடவே வரும். ரெண்டுமே என்ட்ரி ஆகணும். அதனால் இவர் சௌக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த பாம்பு சொன்னதுனாக்கா கண்டென்மெண்ட். மந்திர ஜபம் செய்வதன் மூலம் நம்ம மனசில் வரக்கூடிய வீணான ஆசைகள் கூட குறையும் அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து சொல்கிறார். அப்புறம் மறுபடியும் இவர் விசாரிக்கிறார் அந்த பிரம்மச்சாரி, ஏன் இவ்வளவு மெலிந்திருக்கிறாய் அப்படின்னு. அதுக்கு அந்த பாம்பு என்ன பதில் சொல்லுது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.